அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன அது ஒரே கூட்டமாக இருக்கு? ஓ, பஞ்சாயத்து போல இருக்கு. பஞ்சாயத்தை பார்த்து பல வருஷம் ஆச்சு. போய் என்னன்னு பார்ப்போம். ஆ, என்ன அது? பஞ்சாயத்தில் இவன் நிற்கிறான். இவனே பல பேருக்கு தீர்ப்பு சொல்வான் ஐயா. இப்போ இவனுக்கு யார் தீர்ப்பு சொல்கிறது? எப்போ என்ன பிரச்சனை? சொத்து பிரிக்கிற பிரச்சனை. ஆஹா, அவனே சொல்லிட்டான். எப்பா, சொத்து பிரிக்கிறதுல என்னப்பா பிரச்சனை? அம்மா, எப்பா ஏன்பா கேட்டதுக்கு அறையிற? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது, புரியுதா? போன போது அண்ணன் ஆசைப்பட்டு கேட்குறாரு, நானே சொல்கிறேன். A few moments later. எப்பா, இதுதான் பிரச்சனையா? இருக்கிறத ஆளுக்கு சமமாக பிரிச்சுக்கிட்டு போக வேண்டியதானே? என்னோட ஒரு தம்பி ஒத்து வர மாட்டேங்கிறானே. இல்லையுமா குண்டக்க மண்டக்க பண்ணணும். கிடைக்கிறத வாங்கிட்டு சந்தோஷமா இருக்க பாப்பியா? அதை விட்டுட்டு அடம் பிடிக்கிறியே. ஆமாம், சொத்து எவ்வளோ தேரும்? மொத்தம் 30 லட்சம் ரூபாய். ஆஹா, பல்க் அமௌண்ட் தான்யா. ஆமாம், நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? 3 பேர். அப்புறம் என்னையா பிரச்சனை? ஆளுக்கு 10 லட்சமாக எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? அங்கதானே சிக்கலே. என்னையா சிக்கல்? ஒருத்தர் செத்துட்டாரே. ஆஹா, செத்தவனையும் சேர்த்து தான் கணக்கு போட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கானா? ஏப்பா, அப்போ 2 பேர் தானே? ஆளுக்கு 15 லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? முடியாது. ஏன்? முக்கியமா செத்தவருக்கு தான் பங்கு கொடுக்கணும். அப்பா, செத்தவருக்கு யாராவது இருக்காங்களா? யாரும் கிடையாது. யாருமே இல்லைன்னா விட்டுட வேண்டியதானே ஐயா? அதை எப்படி விட முடியும்? கூட பிறந்த தம்பியாச்சே, நகமும் சதையுமா இருந்தோம். அப்பேற்பட்ட அவருக்கு எப்படி பங்கு கொடுக்காம இருக்க முடியும்? அது மட்டும் இல்லை, யாராவது என்னோட தம்பியா மாறி அந்த சொத்தை வாங்கிக்கேன்னு சொன்னாலும் யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆஹா, தம்பி செத்து போய் என்ன ஒரு சென்டிமெண்ட்டியா? ஏப்பா, அவர் சொல்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் தம்பியா மாதிரி சொத்தை வாங்கிக்க வேண்டியதானே? என்னது, இவ்வளோ பேர் இருக்காங்க, யாருமே பதில் பேச மாட்டேங்கிறாங்க. அப்பன்னா நம்மளே களத்தில் இறங்கிட வேண்டியதுதான். ஜோசியக்காரன் சொன்னது பள்ளிக்க போகுது. நமக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வரும்னா அது இதுதான் போல இருக்கு. ஆமாம், இங்கே பாருப்பா, இந்த நிமிஷத்துலேருந்து நான் தான் உன் தம்பி. போதுமா? அந்த 10 லட்சத்தை நானே வாங்கிக்கிறேன். யோ துபாய்க்காரர, நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்தியா? இதில் யோசிக்கிறதுக்கு என்னையா இருக்குது? 10 லட்ச ரூபா பணத்தை யாராவது பஞ்சாயத்தில் வச்சு உனக்கு சும்மா தருவாங்களா? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டியா? தம்பி பசந்தாயா காரணம், வேற என்ன காரணம்? ஆமாம், இவ்வளோ அக்கறையாக கேட்குறியே, உங்ககிட்ட என்ன காரணம்னு சொன்னானா? அதை தாயா பஞ்சாயத்து தொடங்கினதுலேருந்து கேட்குறோம், அவன் சொல்ல மாட்டேங்கிறானே. கழுத, என்னத்தையா பெரிய காரணம் இருக்க போகுது? முதல்ல எல்லாரும் கிளம்புங்க, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. ஏப்பா, உன் தம்பியோட 10 லட்சம் பங்கை ஏன் ஊரில் ஒருத்தருமே ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க? அந்த 10 லட்சத்தை ஏற்றுக்கிட்டா என் தம்பி வாங்கி வச்சிருக்கிற 30 லட்ச ரூபா கடனை அடைக்கணுமே. அதான் யாருமே ஏற்றுக்க முன் வரல. 30 லட்சம் ரூபா கடனா? ஆஹா, துபாயில் நாம் சம்பாதிச்ச மொத்த பணத்துக்கும் சேர்த்து ஆப்பு வச்சிட்டானையா. பஞ்சாயத்தை வேடிக்கை பார்த்தோமா வந்தோமான்னு இருந்திருக்கணும். பல்காக ஒரு அமௌண்ட்டு வரும்னு ஜோசியக்காரன் சொன்னான். இப்போ துபாயில் சம்பாதிச்சதெல்லாம் இப்போ பல்காக போக போகுது ஐயா. ஆமாம், 30 லட்ச ரூபா எப்போ கொடுக்க போகிற? அப்பா, செத்து போன தம்பியோட பங்கு கழிச்சா 20 லட்சம் ரூபாய் தானேப்பா. செத்து போனவனுக்கு எதுக்கு பங்கு கொடுக்கணும்?